Hi viewers, welcome to my channel. MD ஃபேஷனில் டே 3 பேட்டர்ன் மேக்கிங் எபிசோட் 2 ஜப்லா பார்க்க போகிறது ஜப்லாவோட மெஷர்மெண்ட்டு பேட்டர்ன் டிராஃப்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனு கேல்குலேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜப்லாவோட மெஷர்மெண்ட் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். 20 இன்ச் எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இப்போ இதே போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எடுத்து அவங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வச்சு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியுதான்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு உங்களுக்கே டவுட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ செஸ்ட்டை வச்சு தான் நம்ம லென்த்தையும் விட்த்தையும் கால்குலேட் பண்ண போகிறோம். செஸ்ட்டோட இன்ச்சை வச்சு தான் நம்ம லென்த்தையும் விட்டோட இன்ச்சை நம்ம மெஷர்மெண்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ லென்த்து 1/2 செஸ்ட்டு ப்ளஸ் 3 இன்ச்சுன்னு கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இது கால்குலேஷனு, இதை விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இது மட்டும்தான். இப்போ 1/2ன்னு இருக்குல்ல, இங்கே கீழே இருக்கிற நம்பரால் தான் நம்மளை டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை? செஸ்ட்டை. அப்போ மேலே 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம எந்த இன்ச்சை நம்ம டிவைட் பண்ணணுமோ அந்த இன்ச்சை இங்கே மேலே தான் போடணும். இங்கே கீழே நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பரை வச்சு தான் நம்ம டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆல் செஸ்ட்டு 20 இன்ச்சை டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 20/2 இதை டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 3 இன்ச்சு சேர்க்க சொல்லியிருக்காங்க. 20/2 டிவைட் பண்ணால் 10 வருது. 10 ப்ளஸ் 3 இன்ச்சோட சேர்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ 13 இன்ச் வருது. இப்போ நம்ம லென்த்தோட இன்ச்சை கண்டுபிடிச்சிட்டோம், மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது விட்டு விட்டு 1/4 ஆஃப் செஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி தான் மேலே செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட 4 இன்ச் சேர்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ 20/4 ப்ளஸ் 4 இன்ச் ஈக்குவல் டு 5. 20 4ஆல் டிவைட் பண்ணால் 5 வருது. ப்ளஸ் 4ஆல் ப்ளஸ் பண்ணால் 9 இன்ச் வருது. இப்போ பேட்டர்ன் டிராஃப்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனு. இப்போ 0 to 1 இதுதான் பேட்டர்ன் டிராஃப்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லுவோம். 0 to 1 மெஷர் லென்த் ஆஃப் ஜப்லா அண்ட் ட்ரா எ ஸ்ட்ரெயிட் லைன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே 0 இருக்கா, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இது 1. இப்போ 0லேருந்து 1 எவ்வளோ லென்த் எடுத்திருப்போம்? இங்கே 13 கண்டுபிடிச்சிருக்கோமா நாம? அதை அந்த மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 0 to 1ல். அதுக்கப்புறம் 1 to 2 மெஷர் 1 inch அண்டு மார்க் ஃபார் பாட்டம் ஃபோல்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாட்டம் இருக்குல்ல, இங்கே பாட்டம் தான் வரும். இங்கே பாட்டமில் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுதான் நீங்கள் இப்போ பாட்டம் ஃபோல்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு 1 inch சீம் அலவன்ஸ் கொடுப்போம். அது ஹெம் அலவன்ஸ் சொல்லுவாங்க. ஹெம் அலவன்ஸ் கொடுப்போம் நாம். அடுத்தது நான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த டிராஃப்டிங்கோட பிளாக் இருக்குல்ல, இதில் நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் எப்படி கால்குலேஷன் பண்ணணும், இந்த பேட்டர்ன் டிராஃப்டிங்கை எப்படி கால்குலேஷன் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுவேன். இது முடிச்சதுக்கப்புறமா நான் போட்டு காட்டுறேன். இப்போ 0 to 3 மெஷர் விட்த் ஆஃப் ஜப்லா 1/4 ஆஃப் செஸ்ட் ப்ளஸ் 4 inch அண்டு மார்க்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 0 to 3 இருக்குல்ல, இதுதான் விட்துன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த விட்தை ஜப்லா 1/4 இருக்குல்ல, இது நம்ம ஏற்கனவே விட்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம்ல, கால்குலேஷன் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கால்குலேஷன் போட்டிருக்கோம். 9 inch வருது. ஓகேவா? இந்த 9 inchை தான் நாம் இங்கே மார்க் பண்ண போகிறோம். இங்கே மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 to 3 9 inch மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? விட்தை. அடுத்தது 4 to 5 மெஷர் சேம் as 1 to 2 ஜாயின் 1 to 4 அண்ட் 2 to 5. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 to 5 இருக்குல்ல, 4 to 5 மெஷர் எவ்வளவோ அதை தான் 1 to 2க்குன்னு சொல்கிறாங்க. இதை ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. 1 to 4ஐயும் 2 to 5ஐயும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 to 5
மெஷர் சேம் as 1 to 2, ஜாயின் 1 to 4 அண்ட் 2 to 5. எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா 4 to 5 வந்து மெஷர் சேம் as 4 to 5 வந்து என்ன இன்ச்சோ அதே இன்ச் தான் 1 to 2க்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அதை. 1 to 4 இருக்குல்ல, 1 to 4, 2 to 5. இதை 1 to 4 ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 to 5 வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 3 to 6 மெஷர் 1/4 ஆஃப் செஸ்ட் அண்ட் மார்க் தி பாயிண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 to 6 இருக்குல்ல, 3 to 6 வந்து 3 to 6 இருக்குல்ல, 3 to 6 வந்து மெஷர் 1/4 ஆஃப் செஸ்ட். 1/4 ஆஃப் செஸ்ட்னா 1ல் வந்து இங்கே 20 இன்ச்சு செஸ்ட்டை வந்து 6ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைட் பண்ணி என்ன இன்ச் வருதோ அதே இன்ச் தான் இங்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து 0 to 7 மெஷர் 1/12 ஆஃப் செஸ்ட் ஃபார் நெக் டெப்த் ட்ரா எ ரெக்டாங்கிள் ஆன் 6 to 7. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 to 7 வந்து 1.6. இது எப்படி வந்துச்சுன்னா 0 to 7 வந்து செஸ்ட்டை வந்து 12ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ண சொல்லிட்டு அதுதான் நெக்கோட டெப்த்து. இப்போ 20 வந்து 12ஆல் டிவைட் பண்ணால் 1.6 வருது. இதுதான் நெக்கோட டெப்த்து. 0 to 7 என்ன இன்ச்சோ அதே இன்ச் தான் 6 to 8க்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதை ஜாயின் பண்ண சொல்லிட்டு இதுக்கு கர்வ் ஷேப் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். 8 மார்க் எ சென்டர் பாயிண்ட் ஆன் 7. ட்ரா கர்வ் ஷேப் ஆன் நெக் வித் ஃப்ரெஞ்ச் கர்வ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8க்கும் 7க்கும் நடுவில் சென்டர் பாயிண்ட் எதுன்னு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அது எப்படின்னா இங்கே இப்போ எடுத்திருப்பீங்கல்ல, இப்போ இங்கே 7 to 8 வந்து நீங்கள் எவ்வளோன்னு மெஷர் பண்ணி பாருங்கள். அதை மெஷர் பண்ணிவிட்டு அது எவ்வளோ மெஷர் வந்துச்சோ அதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணுங்கள். அந்த மெஷரிங் டேப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த நடுவில் என்ன ஆன்சர், அதுக்கு நடுவில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் மிட் பாயிண்ட். ஓகேவா? அங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ண சொல்கிறாங்க. உங்களை மார்க் பண்ண சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து 3 to 9 மெஷர் 1/4 ஆஃப் செஸ்ட் ப்ளஸ் 1/2 இன்ச் ஃபார் ஆர்ம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 to 9 இருக்குல்ல, இதை வந்து 1/4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1/4 ஆஃப் செஸ்ட்டு 20 வந்து 4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைட் பண்ணி வந்த ஆன்சரை 1/2 இன்ச் சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதுதான் ஹார்ம் ஹோல். ஓகேவா? ஹார்ம் ஹோல் இருக்குல்ல, நம்ம கை போடுவோம்ல, அதுதான் ஹார்ம் ஹோல்னு சொல்லுவோம் நாம். அது இங்கே அந்த மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 5.5 வருது. ஓகேவா? எனக்கு அப்படி தான் வருது. நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் தான் இங்கே வரும். ஓகேவா? அடுத்தது 9 to 10 மெஷர் 1.5 இன்சைட் ஃபார் ஆர்ம் ஹோல் ஷேப். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 to 10 இருக்குல்ல, இதுதான் 9 to 10 மெஷர். அது வந்து 1.5 இன்ச் எடுக்க சொல்லியிருக்காங்க இன்சைடுக்கு ஃபார் ஆர்ம் ஹோல் ஷேப்பு. இங்கே ஆர்ம் ஹோல் ஷேப்புக்காக இதுதான் ஆர்ம் ஹோல் ஷேப்பு. இதுதான் ஸ்கொயர் ஷேப் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? 10 to 9 மெஷர் 1.5 இன்ச் இன்சைட் ஃபார் ஆர்ம் ஹோல் ஷேப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 to 10 இருக்குல்ல, இது வந்து ஆர்ம் ஹோல் ஷேப்புக்காக 1.5 இன்ச் எடுக்க சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க தானே, குழந்தைங்களுக்கு இவ்வளோ போதும். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ வைக்கணும்னு தோணுதோ 2 இன்ச் வைக்கணுன்னா கூட அது வந்து லூஸாக இருக்கும். அதனால் நீங்கள் இது வைக்கிறது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஓகேவா? 10 to 9 இது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இன்ச்சு 10 to 9 வந்து 1.5 இன்ச்சு. இது வந்து ஆர்ம் ஹோல் ஷேப்புக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்சைடில். அடுத்தது வந்து ஜாயின் 10 to 5 ட்ரா எ ஸ்மால் கர்வ் ஷேப் ஆன் 9 to 10. இது வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. 10ஐயும் 5ஐயும் ஜாயின் பண்ண சொல்லி, இப்போ இங்கே 9லேருந்து 10க்கு வந்து 1.5 இன்ச் எடுத்திருப்பீங்கள்ல, அப்போ இங்கே 10லேருந்து இங்கே 5க்கு வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரா எ ஸ்மால் கர்வ் ஷேப் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 9 இப்படி இங்கே இருக்குல்ல, இங்கே வந்து கர்வ் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் பர்ஃபெக்டான ஜப்லா டிராஃப்டிங் பிளாக்கு. ஓகேவா? இதுதான் பேட்டர்ன் டிராஃப்டிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து கால்குலேஷன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம 0 to 1 வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேஷன் பண்ணிட்டோம். 13 இன்ச்சு
ஃபுல் லென்த் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். 1 to 2 வந்து 1 இன்ச் பாட்டம்க்காக நம்ம 1 இன்ச் போதும். அதுக்கு இது மடிச்சு தைக்கிறதுக்காக. இப்போ வந்து 0 to 3 அதுலேருந்து நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவும் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். உங்களுக்கு புரியலைன்னா இப்போ இன்னொரு தாட்டி எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து இப்போ வந்து 0 to 3 0 to 3 இப்போ வந்து விட்த் இப்போ 1/4 இருக்குல்ல, அதை செஸ்ட் வந்து 4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ செஸ்ட் வந்து 20/4 இதை டிவைட் பண்ணோம்னா இப்போ இப்போ இதை டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் இப்போ வந்து 5 இன்ச் வருது. 5 இன்ச் வருது. இதை வந்து 4ஆல் ப்ளஸ் பண்ண சொல்லி ஐயோ இது தப்பு. இப்போ 0 to 3 இப்போ இதை வந்து இப்போ 0 to 3 வந்து 1/4 ஆஃப் செஸ்ட் ப்ளஸ் 4 இன்ச்சு. இப்போ வந்து 20 செஸ்ட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4ஆல் டிவைட் பண்ணால் 5 இன்ச் வருது. அதோட ப்ளஸ் 4 இன்ச் சேர்க்க சொல்லியிருக்காங்க. அப்போது 9 இன்ச்சு. இதுதான் 0 to 3யோட கால்குலேஷன். அடுத்தது வந்து 4 to 5 வந்து சேம் as 4 to 5 எவ்வளவோ அதுதான் 1 to 2ன்னு சொல்லியிருந்தேன். ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 to 4ஐயும் 2 to 5ஐயும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இப்போ போட வேண்டாம். இப்போ எப்படி கால்குலேஷன் போடுறது மட்டும் பார்ப்போம். 3 to 6 மெஷர். இப்போ வந்து 3 to 6 மெஷர் 1/6 ஆஃப் செஸ்ட் அண்ட் மார்க் தி பாயிண்ட். இதை வந்து செஸ்ட்டை வந்து 6ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6ஆல் டிவைட் பண்ணால் 3.3 வருது. 3.3 வருது. 3 இன்ச். இன்ச்சுக்கெல்லாம் இப்படி போட்டுருங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு போடக்கூடாது. இன்ச்சுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி மேலே இன்ச் மாதிரி இன்ச்சுக்கு இதுதான் போடுவாங்க. இந்த சிம்பிள் தான் போடுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து 0 to 7 0 to 7 என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெஷர் 1/12 ஆஃப் செஸ்ட். இது வந்து செஸ்ட்டை வந்து 12ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 12ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 20/12. இது டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1.6 இன்ச் வருது. இதுதான் 0 to 7ஓட இன்ச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அது வந்து ஃபார் நெக் டெப்த் ட்ரா எ ரெக்டாங்கிள் ஆன் 6 to 7 ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 6 to 7. அடுத்தது வந்து 8 மார்க் எ சென்டர் பாயிண்ட் ஆன் 7 ட்ரா கர்வ் ஷேப் ஆன் நெக் வித் ஃப்ரெஞ்ச் கர்வ். இது என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 8 வந்து 8க்கும் 7க்கும் நடுவில் மிட் பாயிண்ட் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துட்டு அங்கே வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க. அங்கேருந்து அங்கே தான் கர்வ் ஷேப் வரணும். ஓகே, ஃப்ரெஞ்ச் கர்வ். அடுத்தது வந்து 3 to 9 3 to 9 வந்து 1/4 ஆஃப் செஸ்ட். இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் சேர்க்க சொல்லியிருக்காங்க ஹார்ம் ஹோலுக்கு. இப்போ 1/4க்கு வந்து 20/4 இது டிவைட் பண்ணோம்னா நமக்கு 5 இன்ச் வருது. 5 இன்ச்சோட ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்தோம்னா 1/2 இன்ச்சுங்கிறத நீங்கள் எப்படி போடுவீங்க? இப்படியும் போடலாம். ஆனால் நம்மளுக்கு இப்படியும் போடணும். இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? 0.5னா 1/2 இன்ச்சு. இப்போ 1.5னா 1 இன்ச்சு. சாரி 1.5 இன்ச்சு. ஓகேவா? 1.5 இன்ச்சு. இதுதான் இந்த மாதிரியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை இப்போ நீங்கள் ஆஃப்னு வந்துச்சுனாலே நீங்கள் இந்த மாதிரி 5 தான் சேர்க்கணும். இப்போ 2.5 இன்ச்னா 2.5 வரும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ 1/2 இன்ச் சேர்த்தோம்னா 5.5 இன்ச் வருது நமக்கு. 3 to 9ஓட இன்ச் என்னென்னா 5.5 இன்ச்சு. அடுத்தது வந்து 9 to 10 9 to 10 வந்து மெஷர் 1.5 இன்ச் வந்து இன்சைடு ஆர்ம் ஹோல் ஷேப்புக்காக 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அடுத்தது வந்து ஜாயின் 10 to 5 ட்ரா எ ஸ்மால் கர்வ் ஷேப் ஆன் 9 to 10. இதை நம்ம ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷேப் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் போடணும். இனிமேல் வர எல்லா வீடியோவுக்குமே நான் உங்களுக்கு எப்படி கால்குலேஷன் இந்த பேட்டர்னுக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் போடணுங்கிறத எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன். நான் கால்குலேஷன் போட்டுட்டு தான் உங்களுக்கு பேட்டர்ன் போடவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த கால்குலேஷனே போட்டு காட்டியிருக்கேன். நான் போடுற மெஷர்மெண்ட்டே நீங்கள் போடாமல் நீங்கள் இப்போ நான் எந்த மாதிரி உமனுக்கும் சரி, கேர்ள்ஸுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, மென்னுக்கும் சரி
இந்த மாரி நீங்க எடுத்து பார்த்துட்டு, அவங்களுக்கு முதல்ல மெஷர்மென்ட் எடுங்க. நான் போட்டதே நீங்க போட்டீங்கன்னா, காப்பி பண்ற மாரி இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு புரியணும்னா, நீங்க அந்த மாரி மெஷர்மென்ட் ஒருத்தருக்கு எடுத்து பார்த்துட்டு, அந்த மெஷர்மென்ட்ட வச்சு நீங்க கால்குலேஷன் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? தேங்க் யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். ஓகேவா? தேங்க் யூ.